ரியல் எம்ஜிஆர் விசஸ் ரியல் எம்ஜிஆர். எம்ஜிஆரை போன்று கனவு காண்கிறார்கள். உச்ச நடிகருக்கு ஏற்பட்ட அசிங்கம். இதயக்கனி விழாவில் நடந்தது என்ன? எடப்பாடி பழனிசாமி ஆல்பர்ட் தியேட்டரில் ஆற்றிய அந்த உரை வெறும் சினிமா பாராட்டு விழா கிடையாது. அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அரசியல் அஸ்திரம். எம்ஜிஆர் என்ற பிம்பத்தை விஜய் கையில் எடுக்க முயலும் வேளையில அதிமுக தன்னோட கோட்டையை தற்காத்துக் கொள்ள ஆடிட்டு இருக்க ஆட்டம் இது. இதோ இந்த விவகாரத்தை அக்குவேறு ஆணிவேராக அலசும் ஒரு ஆழமான பார்வை. 1975 வெளியான ஒரு படம் 2026 225 நாட்களை கடந்து ஓடுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. எம்ஜிஆர் மறைந்து தசாப்தங்கள் கடந்தும் புதிய தலைமுறை இளைஞர்களும் தியேட்டருக்கு வராங்கன்னா அது அவர் விதைத்த நீதி, நேர்மை, ஏழை பங்காளன் என்ற பிம்பத்தோட வெற்றி. பழைய டெக்னாலஜியை மாற்றி நவீன காலத்திற்கு ஏற்ப இதயக்கனியை டிஜிட்டல் மயமாக்கியது ரசிகர்களை மீண்டும் தியேட்டருக்கு ஈர்த்திருக்கு. இந்த விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னோட முக்கிய தளபதிகளோட, அதாவது வேலுமணி, தங்கமணி, செல்லூர் ராஜு வந்து அதிமுக என்றும் எம்ஜிஆரோட நேரடி வாரிசு என்பது தொண்டர்களுக்கு உரக சொல்றதுக்கு தான். எடப்பாடி பழனிசாமி தன்னோட உரையில விஜயோட பெயரை ஒரு இடத்துல கூட குறிப்பிடல. ஆனா அவர் பேசிய ஒவ்வொரு வரியும் தாவேக தலைவர் விஜயை நோக்கிதான் வீசப்பட்ட ஈட்டியா இருந்திருக்கு. விஜய் தனது மாநாட்டிலையும் பேட்டிகள்லையும் எம்ஜிஆரை போலும் நானும் உச்சத்துல இருக்கும்போது அரசியலுக்கு வந்திருக்கேன்னு கூறிட்டு வராரு. இதற்கு பதிலடி தரும் வகையில யாரோ நடிச்சுட்டு எம்ஜிஆராக ஆசைப்படுறாங்க, அது நடக்காதுன்னு இபிஎஸ் மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. எம்ஜிஆர் படங்கள்ல சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துவது போன்ற காட்சிகள் இருக்காது. இது விஜயோட லியோ அல்லது கோட் போன்ற படங்கள்ல வரும் மாஸ் காட்சிகளை மறைமுகமா சாடுறது. எம்ஜிஆர் சமூக பொறுப்போட நடிச்சாரு. நீங்களோ வசூலுக்காக எதை வேணும்னாலும் காட்டுறீங்கிறது தான் ஏபிஎஸ் சொல்ல வர செய்தி. மேலும் விஜய் தான் இப்போது பீக்ல இருக்கிறதா சொல்றாரு. ஆனா இபிஎஸ் எம்ஜிஆர் உச்சத்துல இருந்த போது அரசியலுக்கு வந்தவர்னு சொல்வதன் மூலமா விஜயோட தற்போதைய புகழை விட எம்ஜிஆரோட அன்றைய செல்வாக்கு பல மடங்கு பெரியது என்பதை ஒப்பிட்டு காட்டுறாரு. எம்ஜிஆர் வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் அவர் சினிமாவில் சொன்னதை நிஜ வாழ்க்கையிலும் செஞ்சாரு. சினிமாவில் ஏழைகளுக்கு உதவுவ போல நடிச்சவரு நிஜத்திலும் தன்னோட ராமாபுரம் தோட்டத்திற்கு வரும் யாரையும் பசியோடு அனுப்ப மாட்டாரு. 69% இடஒதுக்கீடு விவகாரத்துல எம்ஜிஆர் காட்டிய உறுதி இன்றும் தமிழக அரசியலோட அஸ்திவாரம். இதை இபிஎஸ் சுட்டி காட்டியதோட நோக்கம் விஜய் வெறும் பேச்சோடு இருக்கிறாரு, எம்ஜிஆர் செயலாளர் சாதிச்சவர் என்பதை உணர்த்துவதற்காக தான். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த போது அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஆயுதம் ஒழுக்கம். திரையில புகைப்பிடிக்க மாட்டாரு, மது அருந்த மாட்டாரு, பெண்களை கண்ணியமா நடத்துவாரு, தாய் பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இதுவே அவரை பெண்களோட ஏகோபித்த ஆதரவை பெற வச்சது. எங்க வீட்டு பிள்ளை என்ற பிம்பம் தான் அவரை 13 ஆண்டுகள் அசைக்க முடியாத முதலமைச்சரா வச்சிருந்தது. விஜயோட பலமே இன்றைய இளைஞர்கள். எம்ஜிஆர் காலத்துல சினிமா ஒரு கொள்கை பரப்பு கருவியா இருந்துச்சு. இன்று விஜய் காலத்துல சினிமா ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட். ஆனா அதுல மெல்ல மெல்ல சமூக கருத்துக்களை விதைத்து இன்று நேரடியா அரசியலுக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு பாட்டு மூலம் அரசியல் செய்திகள் சென்றடைஞ்சது. விஜய்க்கு குட்டி கதைகள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமா செய்திகள் சென்றடையுது. அப்போது பெரியார், அண்ணா போன்ற ஆளுமைகளோட தாக்கம் இருந்துச்சு. ஒரு இயக்கத்தில இருந்து பிரிஞ்சு வந்ததால அவருக்கு அமைப்பு ரீதியான பலம் இருந்தது. விஜய்க்கு தற்போது இருக்க அரசியல் களம் மிக தீவிரமானது. பலமுனை போட்டிகள், வெறும் ரசிகர்களை மட்டும் வச்சுட்டு வாக்குகளாக மாற்றுவதுதான் விஜயோட எண்ணம். விஜய் தன்னை புதிய எம்ஜிஆரா நிலைநிறுத்த முயற்சிக்கிறது அதிமுகவுக்கு பெரும் அச்சுறுத்தலா தெரியுது. குறிப்பா அதிமுகவோட எம்ஜிஆர் விசுவாசிகள் மற்றும் பெண் வாக்காளர்களை விஜய் கவர்ந்துடுவாரோ என்ற பயம் அதிமுக தலைவர்கள் கிட்ட இருக்கிறத இந்த கூட்டம் உறுதிப்படுத்திருக்கு. இபிஎஸ் ஓட செல்லூர் ராஜு மற்றும் வேலுமணி போன்றோர் கலந்து கொண்டது வெறும் சினிமா பார்க்கறதுக்காக இல்ல, தென் மண்டல பலம். செல்லூர் ராஜு மூலமா தென் மாவட்ட எம்ஜிஆர் ரசிகர்களை ஒருங்கிணைக்கிறது. மேற்கு மண்டல பலம் வேலுமணி மூலமா கொங்கு மண்டல அதிமுக வாக்குகள் விஜயின் பக்கம் சரியாம பார்த்துக்கிறது. தொண்டர்களுக்கு உற்சாகம் என்னன்னா தலைமையே களத்துல இறங்கிருச்சு என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி அதிமுக தொண்டர்களை தேர்தல் வேலைகளுக்கு தயார்படுத்துறது. எம்ஜிஆரோட இதயக்கனி வெற்றி விழா ஒரு செய்தியை சொல்லுது. சினிமா புகழ் மட்டுமே ஒருவரை தலைவராக்கிறாது, அந்த புகழ் அவர் எப்படி மக்கள் நலனுக்காக பயன்படுத்தினாருங்கிறது தான் முக்கியம். எடப்பாடி பழனிசாமி இப்போ விஜய ஒரு சவாலா ஏற்க தொடங்கிட்டாரு. விஜயோட அரசியல் வருகை திமுக விட அதிமுகவுக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. அதனாலதான் எம்ஜிஆர் என்ற பிராண்ட் விஜய் அபகரிக்காம இருக்க அதிமுக இப்பவே எம்ஜிஆர் எங்களுடையவர் என்று முழங்க தொடங்கி இருக்கு. மாப்ள வரும் நாட்கள்ல அதிமுகவுக்கும் தாவேகாவிற்கும் இடையிலான இந்த எம்ஜிஆர் வாரிசு போர் இன்னும் சூடுபிடிக்கும்.
விஜய் இதற்கு பதிலடியாக தனது அடுத்த கட்ட மூவை எதை செய்வாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வரலாறு மீண்டும் திரும்புமா இல்ல புதிய வரலாறு படைக்கப்படுமா என்பதை தமிழக மக்கள் தான் தீர்மானிக்கணும்.